ஆமாம், இது வந்து கிரிம்பிங் பண்ணுறதுக்கு, அயனிங் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸ்க்குலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து மூஸ். ஓகேவா? ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடக்டர், அதே மாதிரி மூஸ் தேவைப்படுது. இந்த மூஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரொடக்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து ஹேர் வந்து நீங்கள் அதாவது உங்களோட ஸ்டைல்ஸ் பண்ணும்பொழுது ஒரு டவுன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கேர்ள்ஸ் பண்ணுறதுக்கோ என்ன ப்ராசஸ் பண்ணாலும் இது வந்து ஸ்டேபிள் பண்ணும். ஓகேவா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதை நீங்கள் இப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும். ஷேக் பண்ணாமல் அப்படி நம்ம இது பண்ணோம்னா தண்ணியாக வரும். தண்ணியாக ஷேக் பண்ணாதான் அந்த முறை இந்த ஃபோம்ஸ் மாதிரி வரும். இது எடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்? அதுக்கப்புறம் எடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்? சும்மா இந்தாங்க எடுத்து ஹேண்ட் அவங்க எடுக்கிறியாடி வீடியோ? ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மிஷின் போச்சு. மேம் இப்போ நம்ம ஹீட் ப்ராடக்டர் போடாமல் எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க. மிஷின் அதாவது ஹீட் ப்ராடக்ட் போடாமல் மிஷின்ஸ் எதுவும் போடாதீங்க. ஜெயலட்சுமி இதில் இருக்க அயனிங், கிரிம்பிங், டாங்ஸில் மட்டுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். 4.1, 5.1, அதுக்கப்புறம் 1.4 இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா இதோட அளவு தான். இதோட அளவே பார்த்தீங்கன்னா திக்காக பார்த்துருப்பீங்க. டாங்ஸ் மிஷின், கலர் இதோட இதில் சைஸ்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட கேர்ளோட டிஃப்ரென்ஸ் வந்து லுக்ஸ் வந்து மாறும். அதே மாதிரி ஒரு கேர்ள் பண்ணுற லுக் வைஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் மாறும். ஓகேவா? இப்போது ஜென்ரலாக நீங்கள் எடுத்து ஒரு ஹேர் எடுத்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு பண்ணும்போது அது அட்டாச்சபிளாக இருக்கும். ஓகேவா? அது பழகிடுச்சு.